மக்களே, பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமைனா என்ன, அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர் செலெக்ஷனில் பட் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது என்னடா செலக்ட் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது. பட் எண்டில் கரெக்டான ஆள் யார் ஜெயிலுக்கு போகணுமோ அந்த நபரை ஜெயிலுக்கு தூக்கி போட்டு அடைச்சிருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க கொஞ்சம் காண்டில் இருப்பாங்க. இந்த ப்ரோமோவில் சில நாமினேஷன் பண்ணதில் சில பேர் காண்டாயிருக்காங்கன்றது மட்டும் என்னால் கிளியராக புரிஞ்சுக்க முடியுது. அது என்னன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஐப்பும் பண்ணிருங்க மக்களே, மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். சிறப்பாக பங்கேற்று கொள்ளாத ஒரு நபரை தேர்வு செய்யணும் அப்படின்றது. ஸோ வாரம் வாரம் 2 பேர் இருக்கும். இந்த வாட்டி ஒரு நபர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தனியாகவே ஜெயிலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டாச்சு. வினோத் வராரு, ஆதிரியை சொல்றாரு. வினோத் ஆதிரியை சொல்றதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும். அது தனிப்பட்ட காரணத்துக்காக தான் சொல்றாரே தவிர்த்து இதில் சிறப்பாக பங்கேற்று கொள்ளாத நபர் தான் கேட்குறாங்க. ஆனால் ஆதிரை சிறப்பாக பங்கேற்று கொண்டாருன்னு தான் நான் சொல்கிறேன். 2 கேஸ் வந்திருக்குது. ஒன்று இவர் போட்டுது, அவங்க போயிட்டுது. அதை அவங்க வாதாடினாங்க. வாதாடாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, இதெல்லாம் நடந்திருக்கு. அவங்க சார்பில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறதால ஆதிரை ஒஸ்ட் பெர்ஃபார்மர் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அடுத்து அமித் ஆதிரை சொல்கிறாரு, வேலையும் செய்யல, டாஸ்கையும் புரிஞ்சுக்கல. அந்த பொண்ணு என்னமா டாஸ்க் புரிஞ்சுக்க, அவங்களுக்கு தீர்ப்பு வரலன்றதுக்காக டிபேட் பண்ணணும்ன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு பாயிண்ட் ரைட்டு. அவங்க எந்த டீம் வேலை செய்யணும்? ஸோ வேலை செய்யறதுக்கு தான் அந்த டீமுக்கே சொல்லியாச்சு. வேலை செய்யலைன்னா என்ன, வேலை செய்யறது தான் இந்த டீம் வந்துருச்சு, பனிஷ்மெண்ட் கொடுத்தவங்களுக்கு போயிருச்சு. அதுவும் பாயிண்டாக கன்சிடரேஷனே கொண்டு வர முடியாது. ஸோ அதுவுமே தப்பு. டாஸ்க்கு புரிஞ்சுக்கலன்றதுனால ஓகே, பட் அவங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் வர முடியாது ஐயா அப்படின்றது தான். எதுக்கு நீ ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வர முடியாதுன்னு நீங்கள் சொல்லுங்க ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, வியானா என்ன பண்ணாங்க, ரம்யா என்ன பண்ணாங்க? வியானா ரம்யாவை கம்பேர் பண்ணும்போது ஆதிரியோ இவங்க யாருமே வர முடியாது. அவங்க 2 பேரும் இந்த டாஸ்க்ல ஏதாவது ஒரு ரோல் பிளே பண்ணாங்களா? சின்ன ரோல் கூட பிளே பண்ணல அந்த டாஸ்க்ல அப்படின்றது தான் பாயிண்ட். அப்ப யார் ஒஸ்ட் பர்ஃபார்மர் பண்ணோம்? சிறப்பாக பங்கேற்று கொள்ளாத நபர் தான். அவங்க பங்கேற்கவே இல்லை, அதுதானே பாயிண்ட். பங்கேற்றவங்க கூட வர முடியாது, பங்கேற்றிருக்காங்க அவங்க. இவங்க பங்கேற்கவே இல்லைன்னா அவங்க 2 பேர் தான் வரணும். அதுல ஆப்வியஸ்லி அந்த 2 பேர் தான். இன்னமும் பர்சனல் வெஞ்சன்ஸும் பர்சனல் காரணமாக நாமினேட் பண்றாங்கன்றத நான் பாக்குறேன். டாஸ்க்கும் புரியல அப்படின்றத ஓப்பனா சொல்றேன். ஓகே, ஆதிரி சாண்ட்ராவை சொல்றாங்க. சாண்ட்ரா கூட பங்கேற்றாங்க மக்களே, பங்கேறாம இல்லை. சாண்ட்ராவும் கடைசி இதில் போய் பங்கேற்று அது ஒரு பயஸ்டா இருந்தாங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அது சாண்ட்ரா பங்கேறலன்னா ஓகே சொல்லலாம், ஆனால் பங்கேற்றாங்க இல்லையா அப்படின்றதால அதுவும் கன்சிடரேஷன்ல எடுத்துக்க முடியாது. வியானாவும் சாண்ட்ரா சொல்றாங்க. திரும்ப சாண்ட்ரா வியானாவை சொல்லியிருக்கு, நீ என்னத்துக்கு எழுச்ச அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தா இன்னும் அருமை பாவமாக இருந்திருக்கும். அடுத்து திவ்யா சாண்ட்ராவை சொல்றாங்க, எப்போதும் இருக்கிற மாதிரி சாண்ட்ரா இந்த டாஸ்கில் பார்க்கல. அந்த டாஸ்கில் சாண்ட்ராவோட ஆக்டிவ்னஸை பார்க்கல அப்படின்றது உண்மைதான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. எப்போ பார்த்தாலும் அந்த சட்டையை போட்டுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்டை நினச்சிக்கிட்டு ஒரு போராட்டம் மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர்த்து அவங்களா இந்த வாரத்தில் இல்லை அப்படின்றது பாயிண்ட் தான். ஆனால் சாண்ட்ராவை ஒஸ்ட் பெர்ஃபார்மரெல்லாம் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது திவ்யா அவர்களே. இப்போ இது கூட பரவாயில்ல, இதுக்கு பின்னாடி போயிட்டு சாண்ட்ரா பேசுவாங்க பாருங்க திவ்யாவை பற்றி, இவ்வளோ இருக்காளே அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி திவ்யா மேல உச்சக்கட்ட காண்டுலையும் கடுப்புல இருக்காங்க. இப்போ இது வேற நிறைவேறிச்சா இன்னும் அமோகம் சூப்பரா இருக்கும். திவ்யாவை என்னென்ன சொல்ல போறாங்களோ பார்வதி கூட உட்காந்துக்கிட்டு அவங்க இவங்க ஏத்த மாத்தி மாத்தி நல்லா பண்ணுவோம்ல அப்படின்ற சம்பவம் தான். அடுத்து எஃப்ஜே கரெக்டா எந்த பேரை போடணுமோ நச்சுன்னு போட்டான். ரம்யா அப்படின்னு போட்டவன ரம்யா, டே ஏன்டா என் பக்கம் திருப்புறீங்க பிளட்டா, நான் கம்பனு சிவனேன்னு தானே உட்காந்துட்டு இருக்கேன், என் பக்கம் வேற எடுத்துட்டு வரீங்களேன்ற மாதிரி எஃப்ஜே போய் ரம்யான்னு போட்டான். அடுத்து சபரியும் போயிட்டு தன் தங்கையான ரம்யாவை போட்டவொன்னே ரம்யாவுக்கு ஒரு பேரதிர்ச்சியா இருக்கு. என்னடா வரிசையா வரீங்க என் மேல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அடுத்து விக்ரமும் ரம்யா நான் இன்ட்ரெஸ்டட். ரம்யா அந்த டாஸ்க்ல இருந்தாங்களா இல்லை அந்த வீட்டில் தான் இருந்தாங்களா அப்படின்ற கேள்வி உங்களுக்கும் வரலாம் எங்களுக்கும் வரலாம். ஸோ எக்ஸாக்ட்லி ரைட், ரம்யாவுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, என்ன பண்ணுன்னு தெரில. அப்படி கொடுத்துருந்தாலும் ஒழுங்காக பண்ணியிருப்பாங்களான்றதே கேள்விக்குறி தான். ஓகே, அடுத்து சுவிக்ஷா ரம்யா தான் ஏனோ தானோன்னு இருந்தாங்க ரம்யா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏனோ தானோ தான் இருந்தாங்க, இருக்கிற இடம் தெரியாம கப்பு சுப்புன்னு சைலண்ட் ஆகிட்டு போயிடுவோம். போன வாரம் நம்ம மேல பெரிய கேஸுகள்லாம் எழுதிட்டாங்க, இந்த வாரம் எவ்வளோ சைலண்டா இருக்க முடியுமோ அந்த சைலண்டா இருந்துட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்றது தான் பிளானு. இது அப்பட்டமா மாட்டிக்கிட்டே. ஆனா எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, வியானாக்கு ஏன்டா ஒருத்தனும் ஒரு ஓட்டு போடல அப்படின்றதான் எனக்கு தோணுது. இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வினோத் 2 பேருக்கு போட்டிருக்காங்க. வினோத் அமித் 2 ஓட்டு, திவ்யா வியானா மற்றும் திவ்யா வியானா ஆதிரி 3 ஓட்டு. அது சாண்ட்ராக்கு 5 ஓட்டு ஆச்சா. விக்ரம், எஃப்ஜே, சுபி,
சபரி அண்ட் பாரு இந்த 5 ஓட்டு கிட்டத்தட்ட 10 ஓட்டு ஆயிடுச்சு. மிச்சம் 5 பேர் யாருக்கு போட்டாங்கன்னு நம்ம நோட் பண்ணோம். கடைசியா பாரு வந்து பார்த்தீங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணி டோரை ஓப்பன் பண்ணி வச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ரம்யாவை டைலாக் சொன்னோன்னா ரம்யா ட்ரிகர் ஆயிட்டு டோரை ஓப்பன் பண்ணி வச்சுலாம் சொல்லாத, ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஒத்துக்கிறேன், டோரை ஓப்பன் பண்ணிச்சுலாம் பேசாத பாரு, பேசுனா அவள் தான்ன்ற மாதிரி காண்டாயிட்டு ஒரு பக்கம் ரம்யாவை தூக்கி சிறையில் தன்னந்தனியாக அணைச்சு விட்டார். ஒரு பக்கம் ரம்யா கொண்டுனா நான் இருக்கேன்ற மாதிரி சாண்ட்ரா போயிட்டு அவங்களுக்கு துணையாகவும் மாறுதலாகவும் இருந்தும், இன்னொரு பக்கம் திவ்யாவை பற்றி ஏகபோகமாக நிறைய விஷயங்கள் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே. கிட்டத்தட்ட 10 ஓட்டு இந்த ப்ரோமோலேயே காமிச்சிட்டாங்க. மிச்சம் 5 ஓட்டுகள் யாருக்கு போய் விழுந்திருக்குன்றதை பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் ரம்யா தான் மேக்ஸிமம் வரப்போகுது. ஆனால் அதில் வியானா பேரை ஒருத்தங்க கூட எடுக்கலன்னா நீங்கள் என்னடா கேமை பார்த்துட்டு இருக்கீங்கன்றதான் எனக்கு புரிதல் இல்லை மக்களே. உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.